விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. 2025 எப்படி இருந்திருக்கும்னா கட்டன்னு ஓடின மாதிரி இருந்திருக்கும் மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு. ஆனால் பர்சனல் லைஃப் பெரிய ஒரு கொஷின் மார்க்கு. ஒரு சில மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு ட்ராவலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த டீவியேஷன், அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் தேவைப்பட்டிருக்கும். ஹிடன் எனிமீஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியாமல் யார் நம்மளுக்கு அந்த துரோகத்தை பண்ணுறாங்க, யார் நம்மளுக்கு அந்த கெட்டதை பண்ணுறாங்கன்னே உங்களால் கெஸ்ஸே பண்ணிக்க முடிஞ்சிருக்காது. உங்களுடைய கெரியர் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி ஆகும். மிதுன ராசியில் இருக்கவங்க வந்து சிவன் வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த திசையை நோக்கி போகிறோன்னு தெரியாதப்போ அந்த திசைக்கான வழிபாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். துர்க்கை வழிபாடு ரொம்ப அவசியம். முயலாமை கதை மாதிரி தான் இது. உங்களுக்கு நல்ல டைம், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, படுத்து தூங்கிடுவீங்க. படுத்து தூங்கின கடகம் ஜாஸ்தி. 100% எஃபர்ட் போட்டிங்கன்னா 100%க்கான பிரதிபலன்கிறது கிடைக்கும். ஸ்கூல்ஸில் இருக்கீங்க, காலேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லெக்சரர்ஸ் எல்லாமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, நீங்கள் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து கடகத்தில் இருக்கும். ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கரெக்ட் டைமுக்கு தூங்குறது. பெரும்பாலான கடகராசியில் இருக்கவங்க இந்த 2025 வந்து தூக்கம் நிறைய கெட்டிருந்திருக்கும். முயற்சி பண்ணுவீங்க, இல்லைன்னா உழைப்பு நிறைய போட்டுட்ருக்கிறதுனால தூக்கத்துக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஹெல்த் ரொம்ப கவனம். கடகத்தில் இருக்கவங்களுக்கு முக்கியமாக உங்கள் அம்மா அப்பா ஹெல்த் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரி இருக்கும். கடகராசியில் இருக்கவங்களுக்கு வந்து தொழில் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னா கடகத்தில் இருக்கவங்களுக்கு எனிதிங் ரிலேட்டட் டு மக்களோடைய கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் கடகத்துக்கு செட் ஆகும். மிதுன ராசி 2025 எப்படி இருந்திருக்கும்னா கட்டன்னு ஓடின மாதிரி இருந்திருக்கும் மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு. ஆனால் பர்சனல் லைஃப் பெரிய ஒரு கொஷின் மார்க்கு. நீங்கள் வந்து வெளியில் அவுட் சைட் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், கெரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு சில மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு ட்ராவலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த டீவியேஷன், அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரும்பாலும் தேவைப்பட்டிருக்கும். பெரும்பாலான மிதுன ராசியில் இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா ஸ்டாக்னண்ட்டாகவே இருந்த மாதிரி கூட இருந்திருக்கும். என்னடா வாழ்க்கை எதுவுமே மூவே ஆகவே மாட்டேங்குது, இந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டேன், ஒர்க்கில் எஃபோர்ட் போட்டேன், என்னுடைய அத்தாரிட்டிஸ் என்னை வந்து மதிக்கவே இல்லை, எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கல, எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் எனக்கு வராமல் போயிடுச்சு, என் வாழ்க்கை இதோட போயிடுமான்ட்டு அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. மிதுனத்தில் இருக்கவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்களை 2025 ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். சில பேர் வந்து வேலையை குவிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற விஷயம் கூட யோசிச்சிருப்பீங்க. ஒரு பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் 2026 வரைக்கும் அந்த ஜாபை குவிட் பண்ணிடலாமாங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாகவே இருந்திருக்கும். ஹிடன் எனிமீஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியாமல் யார் நம்மளுக்கு அந்த துரோகத்தை பண்ணுறாங்க, யார் நம்மளுக்கு அந்த கெட்டதை பண்ணுறாங்கன்னே உங்களால் கெஸ்ஸே பண்ணிக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி என்னோட அந்த அத்தாரிட்டியில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க கண்ணுக்கு தெரியாதவங்க எனக்கு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் மன அழுத்தங்களுக்குள்ள ரொம்ப ஹெவியாக போயிருந்திருப்பீங்க. சில பேர் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வச்சிருந்தனால வேலையை விட முடியல, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணலாமா. இன்னும் சில மிதுன ராசியில் இருந்தவங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, என்னடா இது லைஃபு, நான் பாட்டுக்கு நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்ட்டு எதுலேயுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரியே உங்களுக்கு இந்த 2025 அப்படிங்கிறது போயிருக்கும். இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா இதோடைய கண்டினியூட்டின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் அந்த ரிலீஸ் நடக்குது, திருப்பி ஆக்டிவ் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த திசையை நோக்கி போகிறதுனே தெரியாமல் இருந்திருக்கும், எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து எமோஷ்னல் டிசிஷன் அப்படிங்கிறது வேலை பார்க்காது. நீங்கள் வந்து அனலிட்டிக்கல் திங்கர்ஸ். மிதுனத்தில் இருக்கிறவங்க வந்து பர்சனல் லைஃப்பை வச்சு ரொம்ப யோசிக்கிற ஒரு டைப்பு. பர்சனல் லைஃப் நல்லா இருந்தால் கூட இந்த பர்சனல் லைஃப் கரெக்டாக தான் போகுதா, இது சரியா இல்லையா, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையான்னு இப்படி பல விஷயங்கள் மைண்ட் யோசிச்சுட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி உங்களுடைய கெரியர் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி ஆகணும். மிதனத்தில் இருக்கவங்க ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது, ஒரு ஒர்க் ஷாப் போய் கற்றுக்கிறது, ஒரு சின்ன கிளாஸஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கிறப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துடும், உங்களுக்கு அந்த தெளிவு நிலை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய க்ரோத்தை நோக்கி போகணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னே உங்களுக்கு தெரியாது.
பிடிச்சி படிக்கிறோமா பிடிக்காம படிக்கிறோமா அப்படின்னே தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ராக்ஷன் பெரும்பாலான மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு நடந்திருக்கும். நீங்கள் அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் மார்ச்சுக்குள்ளே எனக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும் அப்படின்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் ரிசல்ட்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லபடியாக வரும். ஏன்னா மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு டார்க்குள்ளே போன மாதிரி சில மிதுன ராசிக்காரங்களுக்குலாம் இருந்திருக்கும். எந்த ஊருக்கு போகலாம், எந்த டைரெக்ஷனுக்கு போனால் எனக்கு நல்லாயிருக்கும், இந்த ஊரில் எனக்கு இருக்க பிடிக்கல, இடத்தை மாற்றலாமா, வீடு மாற்றலாமா, இது எல்லாமே ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு ஏப்ரல் டைம் போல் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவு நிலையோடு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன ராசியில் இருக்கவங்க வந்து சிவன் வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா காலபைரவர்னால தான் உங்களுக்கு வந்து ஒரு வழியே காட்ட முடியும். அதனால் காலபைரவருக்கு போய் தேய்பிறை அஷ்டமிலையோ இல்லை வளர்ப்பிறை அஷ்டமிலையோ இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லைன்னா ஒரு வியாழக்கிழமையோ ஒரு மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும். எந்த திசையை நோக்கி போகிறோன்னு தெரியாதப்போ அந்த திசைக்கான வழிபாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். துர்க்கை வழிபாடு ரொம்ப அவசியம். மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு துர்க்கை வழிபாடு பண்ண ஏன்னா துர்க்கையோடைய அனுகிரகம் அப்படிங்கிறது மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அபரிதமான ஒரு துர்க்கையோடைய பெண் தெய்வத்தோடைய ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப அபரிதமாக இருக்கும். சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு சில மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு சிலர் டிவோர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பிரிஞ்சு போயிடலாமான் இருக்கும். ஒரு சிலருக்கு சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய படங்களை வச்சு வழிபாடு பண்ணுறதும் உமா மகேஸ்வர ஸ்லோகத்தை கேட்குறதும் முடிஞ்சால் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரதும் உங்களுக்கு 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு செழிப்பையே கொடுக்கும். கடகராசி கடகராசிக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், 2025லேருந்தே கடகத்துக்கு வந்து டைம் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. என்னென்னா உடல் சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இருந்திருக்கும். 2025 வந்து முயலாமை கதை மாதிரி தான் இது. உங்களுக்கு நல்ல டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, படுத்து தூங்கிடுவீங்க. படுத்து தூங்கின கடகம் ஜாஸ்தி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் ஸ்டில் உங்களுக்கு 2025லேருந்தே வந்து க்ரோத்துக்கான பாதைங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வழி காட்டிடுச்சு. இதை கரெக்டாக பிடிச்சி ஃபோக்கஸ் டீவியேஷன் ஆகாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் கரெக்டாக கடகராசி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கடகத்துக்கு 2026 டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன உழைப்பை போடுறீங்களோ 90% உழைப்பு போட்டால் 90% உங்களுக்கான அந்த எஃபர்ட்டுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். 91%லாம் கிடைக்காது, 90% தான் கிடைக்கும். 100% எஃபர்ட் போட்டிங்கன்னா 100%க்கான பிரதிபலன்கிறது கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க கடகத்தில், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நான் திடீர்னு நான் நல்லா படித்தேன், எப்படி எனக்கு இப்படி ஒரு மார்க் வந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய டேலண்ட் இப்போ தான் உங்களுக்கு வெளியே வரும். உங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்டபுளாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸ்கூல்ஸில் இருக்கீங்க, காலேஜஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லெக்சரர்ஸ் எல்லாமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, நீங்கள் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து கடகத்தில் இருக்கும். வேலை செய்கிறவங்க இருப்பீங்க, தொழில் செய்கிறவங்க இருப்பீங்க, ஜாபுக்கு போகிறவங்க இருப்பீங்க அப்படின்னா ஜாப் பிளேசஸில் மட்டும் வேலை பார்க்குற ஆஃபீஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கவனங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் ஈக்குவலாக ஒரு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி சில வேலைகள் பண்ணுற மாதிரி கூட சில கடகத்துக்கு அந்த அமைப்புங்கிறது இருக்குது. பட் ஸ்டில் உங்களுடைய க்ரோத்தை வந்து யாராலையுமே இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். சத்தமே இல்லாமல் க்ரோ ஆகி போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு திஷ்டிகள் படும். திஷ்டி பட்டுச்சு அப்படின்னாலே உடம்புல சிக்னஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஹெல்த்தை ரொம்ப கவனிச்சுக்கணும். விட்டமின் டிஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கடகராசியில் இருக்கவங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வர்றது, ஹேர் ஃபால் ஆகிறது, ரேஷஸ் ஆகிறது, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய உருவ தோற்றம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு லைஃப்பில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகி போகிறப்ப அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்களை பற்றின செல்ஃப் கேர் விஷயத்தில் கோட்டை விட்டுருவீங்க. ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கரெக்ட் டைமுக்கு தூங்குறது. பெரும்பாலான கடகராசியில் இருக்கவங்க இந்த 2025லேயே வந்து தூக்கம் நிறைய கெட்டிருந்திருக்கும். முயற்சி பண்ணுவீங்க, இல்லைன்னா உழைப்பு நிறைய போட்டுட்டு இருக்கிறதுனால தூக்கத்துக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதில் முதல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த கெஜெட்ஸை நோண்டிகிட்டே இருக்கிறது, கடகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இது ராகு இந்த வேலையை உங்கள்கிட்ட பண்ணும். இந்த கெஜெட்ஸை நோண்ட வைக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு அந்த மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்காக அது பண்ணும். அதுக்கெல்லாமே ஒரு லிமிட்டேஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். அந்த டிசிப்ளின்குள்ளார நீங்கள் போகணும். ஹெல்த் டிசிப்ளின்
ரொம்ப ரொம்ப அவசியம். கடகத்தில் இருக்கவங்களுக்கு குழப்பங்கள் வேண்டாம். எதை சூஸ் பண்ணுறது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எனக்கு என்ன வரும் அப்படின்னா அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் மாதிரி காலையில் எந்த கடக ராசியில் இருக்கவங்க கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சு அந்த சூரியனுடைய ஒளியை வாங்குறீங்களோ, ஒரு 6 to 7 மணிக்குள்ளார அந்த சூரியனுடைய ஒளியை நீங்கள் வாங்கிட்டு வரீங்களோ, உங்களுடைய டெசிஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு இதுதான் வரும், பெரியவங்க சொல்கிறதும் கேட்கணும், குருமார்கள் சொல்கிறதையும் கேட்கணும். ஏன்னா கடகத்தில் வந்து குரு உச்சம். குரு இருக்கப்போ அந்த ஒரு வழிபாட்டு, அதாவது உங்களை வழி நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழி நடத்துறது என்னங்கிறத கேட்டு மென்டர்ஸ் இருப்பாங்க உங்களுக்குன்னு. அந்த மென்டர்ஸோடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்கணும். ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஹெல்த் ரொம்ப கவனம். கடகத்தில் இருக்கவங்களுக்கு முக்கியமாக உங்கள் அம்மா அப்பா ஹெல்த் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் சில தூக்கங்கள் கெடுற மாதிரி, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்க மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால கடகத்தில் இருக்கக்கூடிய அம்மாவுடைய ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தில் இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி கடகராசியில் இருக்கவங்க வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த தெரு என்ன விலைன்னு கேளு, இந்த ரோடு என்ன விலைன்னு கேளுன்னு. அந்த மாதிரியான அமைப்பு வந்து இப்போ கடகத்துக்கு வருது. அப்படிங்கிறப்போ அடக்கியே வாசிக்கணும். ஏன்னா கடகத்துக்கு வந்து சேவிங்ஸ் ஹேபிட்டே கிடையாது. எவ்வளோ காசு வந்தாலும் இது எப்படி செலவு பண்ணலாங்கிறது தான் மைண்டு யோசிக்குமோ தவிர்த்து இதை எங்கேயெல்லாம் பத்திரப்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாங்கிற தாட் ப்ராசஸ் வராது. இப்போ டைம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ரொம்ப அவசியம். ஏன்னா இது வந்து அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாலே இது நாளைக்கு லாங் டேர்மாக தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா கடகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் டேர்ம் இன்கம் எனக்கு வந்தால் போதும், இந்த இன்ஸ்டன்ட் ரெமெடிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறப்போ நாளைக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தாகவே மாறக்கூடிய ஒரு அமைப்பு. கடகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஃபேமிலியில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் மாற்றம், தொழில் ஏற்றம், ஒரு லொக்கேஷன் மாறி போகக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கடகத்துக்கு. ஸோ இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஹெல்த் ரொம்ப கவனம் அப்படிங்கிறது தான் கடகராசியில் இருக்கவங்களுக்கு. கடகராசியில் இருக்கவங்களுக்கு வந்து தொழில் முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னா, கடகத்தில் இருக்கவங்களுக்கு எனிதிங் ரிலேட்டட் டு மக்களோடைய கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் கடகத்துக்கு செட் ஆகும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செட் ஆகும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செட் ஆகும். மில்க் ப்ராடக்ட்ஸ் எது தொட்டாலும் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு பார்க்குறப்போ அந்த மில்க்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வரப்போ அது வந்து உங்களுக்கு செட் ஆகும். அதோட இங்கே வந்து குரு உச்சமாக இருக்குது, குரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ டீச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய துறைகளாகட்டும், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் பேட்டர்ன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக உங்ககிட்ட இருந்து ஒரு சர்வீஸ் போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறப்போ அந்த பிளானிங்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா கடகத்தில் இருக்கவங்கனால மற்றவங்கள லிசன் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத உங்களால் லிசன் பண்ண முடியும். சொல்யூஷன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப நல்லா வரும். உங்கள்கிட்ட மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னாலே ஒரு ஆன்சருங்கிறது அவங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் கடகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த லிசனிங் ஸ்கில் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த குழந்தைங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே, அதாவது குழந்தைங்களுடைய ப்ராடக்ட்ஸு, ஏன்னா குழந்தைங்க நல்லா அட்ராக்ட் ஆவாங்க கடகத்தில் இருக்கவங்க கிட்ட, கடகராசியில் இருக்கவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸஸ் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அது நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத கொடுக்கும். இப்போ கடகராசியில் இருக்கவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறப்போ, கடகத்தில் இருக்கவங்க முதலில் வழிபட வேண்டியது சித்தர்கள், முன்னோர்கள். ஏன்னா நீங்கள்லாம் ஆன்சிஸ்டர்ஸ். கடகத்தில் இருக்கவங்கலாம் வந்து முன்னோர்கள் பிறப்பு தான் கடகராசியில் இருக்கவங்க. அப்போது உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி எல்லை தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த எல்லை தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறமா முருகர், சிவன், பார்வதி, இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட நாகம் சம்மந்தப்பட்ட ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, ஒரு தடவை ஒரு திருப்பாம்புரம் போயிட்டு வர்றது, ஏதாவது ஒரு அப்டிக்கல்ஸ் இருக்குன்னா அது சரியாகும். திருச்செந்தூர் போயிட்டு வரீங்கன்னா அதுவும் ராகு கேதுக்கான ஒரு ஸ்தலம் தான். அங்கே போயிட்டு திருச்செந்தூர்லாம் நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா லைஃப்பில் மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகர் ஸ்தலம் உங்கள் பக்கத்துலலாம் இருக்குது அப்படின்னா முருகரை போய் வழிபாடு பண்ண உங்களுக்கு வந்து தெளிவு நிலைகள் வரும். கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள், சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழிபாட்டு முறைகள், அருணகிரிநாதரை வழிபாடு பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். மனசில் குழப்பங்கள் இருக்குது அப்படின்னாலே சித்தர் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் அமைதியாக உட்காரும் பொழுதே உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கடகத்துக்கு கண்டிப்பாக உண்டு. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.
ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.